இப்படியே போனாக்க பூச்சி. ஆனா இப்போ எல்லாமே தடுமாறி போனுச்சு. ஆறுக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு. வரலாறு சொன்னுச்சு ஊரு மட்டும் ஒரு வானுச்சு. வரலாறு காணுச்சு தேடுறோம் ராக்கெட்ட ஏவரும். குடிநீர் பூமியில ஆகி போகுண்டா. பக்குவமா கேட்டு பட்டு கோட்டை பாவலரு விட்டு போன பாட்டு. காத்து மட்டும் வந்து போகும் கட்டட பொம்மை கோட்டை போல. உருளையா கும்பிடும் தெய்வம் நீயா. தேனிழங்கு தானிழங்கு தென்கதி காவும் தனி தானிழங்கு சண்முகா வேண்டி நின்றே ஆடுகிறேன். வா வா சண்முகா வேண்டி நின்றே ஆடுகிறேன். வா வா சண்முகா. மாமம் காந்திஜியும் உண்மையும் நல்வழி முன்னோர்கள் அகிம்சா முறையில் போல நமக்கு பின்னே இங்கே வரணுமே. விளை நிலங்களும் வீடுகளாச்சு. விவசாயி வாழ்க்கை பாரா செல்லமாக வந்து இருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. செல்லமாக வந்து இருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. என்ன பெத்த அம்மாவே உயிரே போயிருச்சோ என்ன நச்சோ என்ன நினைப்பு. அவ்வளோ சீரியஸாக வந்து எங்கே அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்வினை வருடந்தோறும் நடத்துகின்ற நம்முடைய நூலகத்தார் அனைவரையும் அன்போடு வணங்கி இதில் பங்கு பெற்ற உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி ஓவியம் எல்லாத்துல வந்து எழுத்தாளர் ஐயா லிங்கம் அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல ராஜா அவர்கள் இருக்கிறாங்க. விஜயராஜுன்னு சொல்லுவாங்க. அதே போல என்னுடைய அன்பு இளவல் அவர் வந்து விஜிலன்ஸ்ன்ற பத்திரிகையில் மிகப்பெரிய ரிப்போர்ட்டர். அவர் ரிப்போர்ட்டர் சிறப்பாக இருந்துச்சு வெளியில்லாம கிடந்துச்சு. போற்றி நம்ம சுத்தி வரும் படிப்பாலை முன்னேற வாருங்கம்மா. நீங்க எப்பொழுதும் வெற்றி நடை போடுங்கம்மா. கோத்தகிரி கிளை நூலகத்துல கடந்த 2 தினங்களாக மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா, ஓவிய போட்டி, பாட்டு போட்டின்னு பல வகையான போட்டிகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிட்டாங்க. இந்த வாய்ப்பை வந்து தமிழக அரசு மற்றும் நம்முடைய கோத்தகிரி கிளை நூலகத்திற்கு கொடுத்ததற்காக ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில ஒவ்வொரு மாணவருமே வந்து இவர் இணை சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப திறமையாக ஒரு நடுவராக நம்ம நின்னோம் அப்படின்னா யாருக்கு வந்து நம்ம நடுநிலையாக பதில் சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அமைஞ்சிருந்தது. இப்படிப்பட்ட மாணவர்களை கண்டெடுப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது 2 தினங்களாக நடந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா கவியரங்கம், பட்டிமன்றம் இது போன்ற பல போட்டிகள் அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்கு. இந்த ஒரு அரிய வாய்ப்பை இந்த கோத்தகிரி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் நம்முடைய கோத்தகிரி கிளை நூலகர்கள் நமக்கு அமைத்து கொடுத்ததற்காக அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த கோத்தகிரி நூலகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் இது ஒரு தலைச்சிறந்த இடமாக இந்த கோத்தகிரி நூலகம் இருக்கு. இதற்கு முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கும் கோத்தகிரி நூலகர் அமுதா மேடம் அவர்களுக்கும் சகோதரி மகாலட்சுமி மேடம் சிஸ்டர் அவங்களுக்கும் இங்கே இருக்கிற அந்த மொத்த குழுவுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். என்னன்னா இங்கே நம்ம கோத்தகிரி லைப்ரரியில் அந்த போட்டி தேர்வுகளுக்கு அவ்வளோ ஒரு முயற்சி அவங்க எடுத்து ரொம்ப டெடிக்கேட்டடாக
குழந்தைங்க வந்து நாளைக்கு ஒரு போட்டித் தேர்வில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் பாஸ் ஆகி வெளியே இப்போ போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, நம்ம கோத்தகிரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற குழந்தைங்க, ஏற்கனவே காலேஜ் முடித்தவங்க எல்லாருமே உங்களோட அந்த போட்டித் தேர்வுகளுக்கு எப்போ வேணும்னாலும் கோத்தகிரி லைப்ரரியில் வந்து மேடம் உங்களை அணுகி நீங்கள் நல்லபடியாக இந்த லைப்ரரியை பயன்படுத்தி லைஃப்பில் வந்து முன்னேறணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. வணக்கங்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் இந்த லைப்ரரி அமைந்துள்ளது. இந்த லைப்ரரியில் அரசு போட்டித் தேர்வுகளுக்கான எல்லா நூல்களும் இங்கே இருக்கின்றது. மாணவர்கள் இதனை பயன்படுத்தி அனைத்து அரசு தேர்வுகளிலும் போட்டியிட்டு வெல்வதற்கான அத்துணை பயிற்சிகளையும் இங்கிருக்கிற நூலகத்தார் மற்றும் நூலக அலுவலர்கள், நூலகர் போன்றவர்கள் சிறப்போடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலகத்தின் வசதிகளை செய்து தந்திருக்கிற அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி சொல்வதோடு, இப்படிப்பட்ட ஒரு நூலகம் எங்கள் பகுதியில் இருப்பதை நாங்கள் பெருமையாக கொள்கிறோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சான்றோரும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் எழுத்தாளர்களும் நிறைந்திருக்கிற சான்றோர்கள். இங்கே பேச்சாளர்களும் நிபுணர்களும் நிறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நூலகத்தை இன்றைக்கு போட்டித் தேர்வுகள் நடத்துவதோடு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடைபெறுவதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். நன்றி. பெயர் தர்ஷனா. நான் ஹில்ஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்பொழுது தேசிய வார விழாவில் கலந்து கொண்டுள்ளேன். நான் எந்த இதில் கலந்துக்கிட்டேன்னா, பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எங்களை கூட்டிகிட்டு வந்த சோனியா மேம்க்கு நன்றி. வணக்கம். நாங்கள் இந்த கோத்தகிரியில் லைப்ரரியில் ஆண்டுதோறும் வார விழா நடத்துகிறாங்க. அதில் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த வருஷமும் அதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் அவங்க கொடுத்த டேட்டில், சொன்ன டைமிங்கில் நிறைய ஜட்ஜஸோடு நடத்துகிறாங்க. எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, க்ளீன் அண்ட் கிளியர். அவங்க சொன்ன டைமில் நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க. அதோடைய ஜட்ஜ்மெண்ட்டும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்குமே தொடர்ந்து ஒரு 6 to 7 years நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த வருஷமும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நேற்று ஃபஸ்ட்டு டே முடிஞ்சது. இன்றைக்கி செகண்ட் டே. வினாடி வினா, ஓவியம் மற்றும் பாட்டுக்கு போட்டி 3 நடந்தது. எங்கள் ஸ்கூலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். மதிய உணவும் கொடுத்தாங்க. பசங்களை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணாங்க. எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை இல்லைன்னு சொல்லாமல் நல்லபடியாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. எங்கள் ஸ்கூல் சார்பாகவும் எல்லா ஸ்கூல் சார்பாகவும் இந்த கோத்தகிரி லைப்ரரிக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நூலகத்தில் பணிபுரிகிறவங்க, அதை ஹாய்ஸ்ட் பண்ண அமுதா மேடம், மகாலட்சுமி மேடம் மற்றும் இவங்க 2 பேர் சித்ரா மேம். இவங்க 3 பேர் தான் எனக்கு தெரியும். மற்றபடி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்ததுனால தான் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டு விழாவாக மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடத்தணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நானும் இந்த தேசிய நூலக வார விழா கலந்துக்கிட்டேன். நான் வினாடி வினா போட்டியை தேர்ந்தெடுத்தேன். இனிமேல் நல்லா பண்ணுவேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. நான் ஹில்ஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயில்கிற மாணவன். நான் தேசிய நூலக வார விழாவில் கலந்துக்கிட்டேன். நான் பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டேன். இனிமேலும் நல்லா செய்வேன். நன்றி. நான் ஹில்ஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்று வருகிறேன். நான் இன்று வினாடி வினா என்ற போட்டியில் கலந்து கொண்டேன். நன்றி.